தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக உள்ளது என தெரிவித்துள்ள ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு 12 மணி நேரம் வேலை பார்ப்பதை விட அறிவாற்றலை பயன்படுத்துவதுதான் அவசியம் என கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மற்ற நாட்டினுடைய முதலீடு அல்லது தொழில்நுட்பம் சார்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் வளர்ச்சி நன்றாக உள்ளது. ஜிடிபி எல்லாமே நல்லா தெரியுது. அதுக்கு காரணமும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கல்வி நிறுவனங்கள், நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில இருந்து போனவங்க வெளிநாட்டிலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி வரனாலும் இப்ப வளர்ச்சி இருக்கு. தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்தவங்க மட்டுமல்லாம இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும்னா 8 மணி நேரத்துல இருந்து இனிமே 10 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. உழைப்பாளர்களுடைய அந்த வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி அந்த நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? நம்ம இருக்கிறது ஒரு அறிவாற்றல் முக்கியமான விஷயம். அதுல 8 மணி நேரம் அவ்வளவு கடினமான உழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது 8 மணி நேரமும் அறிவாற்றலை செலுத்துறது அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், செய்வதை ரொம்ப கவனமா அறிவாற்றலோட செய்வோம். அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் கணக்கை விட அதுதான் முக்கியம். எவ்வளவு இன்வென்ட் பண்றோம், நல்ல ஐடியா கொடுக்குறோமா. அதாவது எப்படின்னா ஒரு கணக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், அதுக்கு என்ன முக்கியம்னா எவ்வளவு டைம் சால்வ் பண்றது மட்டும் இல்ல, எவ்வளவு அந்த சொல்யூஷன் எவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரிதான் சாஃப்ட்வேர்லயும் கொடுக்குற சொல்யூஷன் பரட்டை நல்லா நல்லா வந்ததுன்னா அதுதான் முக்கியம். அது 12 மணி நேரம் வேலை செஞ்சனால மட்டும் வராது. நம்ம அறிவாற்றலை எப்படி மூளை உபயோகிக்கிறோம் அதை பொறுத்து.